ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் சைட் டிஷ் ரெசிபிங்க, டோஃபு புர்ஜி. நிறைய பேருக்கு டோஃபு பிடிக்காது, ஏன்னா அதில் ஸ்மெல் வரும், டேஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லியிருக்கிற அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹெல்தியான சைட் டிஷ் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை லைட்டாக அதில் எண்ணெயிலே வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் பொடியாக கட் பண்ண ஒரு 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண தக்காளி 2 இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும், அதனால் இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம டோஃபுவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்பப்போ இதை வதக்கிக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நான் டோஃபு ஒரு பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணியோடு தான் இருக்கும். இந்த தண்ணியை அப்படியே தூர ஊற்றிடுங்க. இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு வேறு நல்ல தண்ணியில் இதை நல்லா நம்ம கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஃபுல்லாக வச்சு கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப்பில் தண்ணி திறந்து அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் கழுவிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அதில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் கண்டிப்பாக போயிடுங்க. அது அந்த பழைய தண்ணியோட வாஷ் பண்ணாமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதோட ஸ்மெல் போயிடும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பேப்பர் டவலில் நல்லா அதை ஒத்தி எடுத்துருங்க தண்ணியை ஃபுல்லாக. ஒரு பேப்பர் டவல் அப்படி இல்லைன்னா க்ளீனான கிளாத் இருந்துச்சுன்னா நல்ல துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோஃபு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போது இதை நம்ம புர்ஜி தான் பண்ண போகிறோம், அதனால் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கையால் இப்படி எடுத்து விட்டிங்கனாலே ஈஸியாக பிரித்து விட்டுறலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பிரித்து விட்டுருங்க. இதே மாதிரி பிரித்து விட்டதுக்கப்புறம் இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். நான் 2 கலரில் உள்ள கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இது கூட டோஃபு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவி இதை இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்தியான டோஃபு புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. டோஃபில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே டோஃபு பட்டர் மசாலா அப்லோடு பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.